Hello students, important 2 mark 3 mark problem சீரீஸில் இப்போ நம்ம லெசன் நம்பர் 8ல் இருக்கோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 8.4 ரொம்ப முக்கியமான சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம். ரைட், என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுமையாக பார்ப்போம். கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான், பட் ஆனால் ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி. சரியா? ரைட், ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பொட்டாசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொட்டாசியத்தோடைய ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 2.30 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, UV லைட் ஆஃப் வேவ் 3000 ஆம்ஸ்ட்ராங். அப்போ லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3000 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா நமக்கு தெரியும் என்னது, 10⁻⁻10. ஸோ அப்படியே SI யூனிட்டுக்கு மாற்றிக்கலாம், 10⁻⁻10 மீட்டர். அண்ட் இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இன்டென்சிட்டியை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஐன்னு சொல்லுவோம். எவ்வளோ? 2 வெபர் மீட்டர் பவர் -2. சரியா? ஸோ 2 Wm பவர் -2. ஸோ இஸ் இன்சிடென்ட் ஆன் த பொட்டாசியம் சர்ஃபேஸ். டிட்டர்மைன் த மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்டிருக்காங்க, கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு? ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரான். அடுத்து ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம 40% ஆஃப் த இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ் வந்து ப்ரொடியூசஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். அப்போ ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட்னு கேட்குறாங்க. 40 நான் அனுப்பின ஃபோட்டான்ஸில் 40% வந்து எனக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுதான்? ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதான். அப்போ எனக்கு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ எமிட் ஆகுது ஒரு செகண்டுக்கு. ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த பொட்டாசியம் சர்ஃபேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா A is equal to we got 2 centimeter square. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது? கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, கரெக்டாக, நம்ம கொடுக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி hν மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். கரெக்டாக? இதுதான் நம்மளுக்கு டெஃபினிஷனாகவும் இருக்கும். அப்போ இதில் எனக்கு இந்த hν தெரியாதுல்ல. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த hν தான் கண்டுபிடிக்கணும். இந்த hν நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? hν எனக்கு கொடுக்கல. அப்போ நான் அதை என்னன்னு பண்ணலாம்? c/λ போடலாமா? எஸ், c/λ, தட் இஸ் டோட்டல் எனர்ஜி. அப்போது இதை நான் எப்படி எழுதலாம் பாருங்க. ஹெச்ங்கிறது என்னது? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டா 6.626 இன்டூ 10⁻⁻34. சிங்கிறது என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட்டோடைய வேல்யூ என்னது? 3 இன்டூ 10⁸ டிவைடட் பை லாம்டா. லாம்டாவுடைய வேல்யூ 3000. அந்த 3000 நான் எப்படி எழுதுறேன்னா 3 இன்டூ 10⁻3ன்னு போட்டுக்கிறேன். சரியா? இன்டூ 10⁻⁻7. புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த 3000 3 இன்டூ 10⁻³ போட்டுக்கிட்டேன். ரைட், 10⁻−10 வரும். ஸோ 10⁻−10. கிளியராக இருக்கா? எஸ். இப்போ பாருங்கள், இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணுங்கள். இந்த 3யும் கேன்சல் அவுட் ஆகிடுமா? அப்போ ரிமைனிங் நமக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்கும்? 6.626 இருக்கும். இன்டூ இந்த 10⁻−10 இந்த 10⁻3 என்ன ஆகும்? 10⁻−7 வரும். கரெக்டாக? இந்த 10⁻−7 மேலே போச்சுன்னா 10⁻+7 ஆகும். அப்போ +7ம் +8 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 10 பவரில் என்னென்னு வரும்? லாஸ்ட்டில் 10⁻15 வருமா? எஸ், 10 பவரில் என்ன வரும்? 15. அப்போ 10⁻15ம் 10⁻−34 என்ன ஆகும் நம்மளுக்கு? எஸ், என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு? 10⁻−19 கிடைக்கும். அப்போ 10⁻−19 எனர்ஜி எதில் சொல்லணும்? நம்ம ஜூல்ஸில் சொல்லணும். கரெக்டாக? ஜூல்ஸ். பட் ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? டோட்டல் எனர்ஜி மைனஸ் என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஜூலை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? எலக்ட்ரான் வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இதை நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆன்சர் எதோட மல்டிப்ளை பண்ணோம்? 6.242 இன்டூ 10⁻18 நீங்கள் என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணணும்.
அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஆன்சர் என்ன கிடைக்கும்னா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் 41 சரியா 41.35 கிடைக்கும். இன்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், பவர் என்ன ஆகும், 10⁻⁻1 வரும். அப்போ நான் இது என்ன பண்ணலாம், E is equal to 4.14 எழுதலாமா ரவுண்ட் ஆஃப் பண்ணி, எதில், எலக்ட்ரான் வோல்ட். கிளியராக இருக்கா? அப்போ நான் எனர்ஜி எதில் சொல்லிட்டேன், இப்போ எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்லிட்டேன். இப்போ என்னுடைய அல்டிமேட் எய்ம் என்னது, ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் த கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ இந்த கைனெட்டிக் எனர்ஜி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி எவ்வளோ நான் சப்ளை பண்ணியிருக்கோம் எனர்ஜி, அப்போ 4.14 மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ எவ்வளோ 2.30. அப்போ இதை மைனஸ் பண்ணனா எனக்கு மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி கே மேக்ஸோடைய வேல்யூ எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, இட் இஸ் 1.84 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இவங்க கேட்ட ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும், n is equal to power divided by energy. இந்த பவரை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இன்டென்சிட்டி இன்ட்டு ஏரியான்னு சொல்லலாம். இந்த பவர் என்னன்னு சொல்லலாம், இன்டென்சிட்டி இன்ட்டு ஏரியா டிவைடட் பை இது என்னன்னு சொல்லலாம், எனர்ஜி. அப்போ இன்டென்சிட்டியோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏரியாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்னென்ன எழுதுகிறோம், இப்போ 2 இன்ட்டு கரெக்டாக 10 to the power of -4ன்னு போட்டுக்கிறோம். கரெக்டாக சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றுறோம். டிவைடட் பை எனர்ஜி, எனர்ஜியோட வேல்யூ எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நம்ம, 6.626 கரெக்டாக இன்ட்டு 10 to the power of -19. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னா 6.04 இன்ட்டு இந்த 10⁻−19 மேலே போச்சுன்னா என்ன ஆகும், +19 ஆகும். +19 ஒரு 4 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ டெசிமலை நவுத்தியும் போது நம்மளுக்கு 10⁻+14 கிடைக்கும். 10⁻14 என்னது, ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட். ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட். ஆக்சுவலாக நம்ம கிட்ட கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஷினை இன்னொரு வாட்டி லாஸ்ட் பாயிண்ட்டை திருப்பி படிப்போம். இஃப் 40% புரியுதா, நம்ம இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த வேல்யூவில் 40% தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த ரெண்டு வேல்யூ அப்படியே என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு இதோடைய வேல்யூ எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு, 6.04 இன்ட்டு 10 to the power of என்னது 14 கரெக்டாக 14 இன்ட்டு 40% சொன்னாங்கல்ல, அந்த 40% நம்ம எப்படி எழுதலாம், 0.14 எழுதலாமா 40%? எஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் ஆன்சர் 2.416 இன்ட்டு 10 to the power of 14 ஃபோட்டான்ஸ்னு போடக்கூடாது, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னு போடணும். ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் பெர் செகண்ட். ஸோ பொறுமையாக இந்த ப்ராப்ளமை பாருங்கள். கொஞ்சம் ஹெவி இருக்கிற ப்ராப்ளம் தான், பட் ஸ்டில் ஒர்க் அவுட் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் பசங்களுக்கு புரியுது அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். உங்களுக்கு லாக் புக் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதே லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லாக் புக் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. Thank you so much.